கோவை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான எல்பிஜி டேங்கர் லாரி தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளாகி சாலையின் நடுவே கிடந்த லாரி தூக்கி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை கோவை செய்தியாளர் சிவனேசனிடம் கேட்டு பெறலாம். சிவனேசன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கங்க அசோக். அதாவது இன்றைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா கோவை அவினாசி சாலையில் இருக்கிற உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்துல கேஸ் டேங்கர் லாரியை கவிழ்ந்தது. அதாவது கொச்சின் கேஸ் ஏற்றி கொண்டு வந்த பாரத டேங்கர் லாரி விபத்துக்குள்ளாகி அதில் கவிழ்ந்ததை அடுத்து அஸ்மாவிலை தடுக்காதவனும் அதே சமயத்துல அந்த பகுதியில் இந்த தகவல் அறிந்த உடனே காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினருக்கு உடனே தகவல் தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அந்த பகுதியில் அந்த கேஸ் கசிவுகள் ஏற்படாத வண்ணமும் அதே சமயத்தில் போக்குவரத்திலையும் தடை செய்தனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு மேற்பட்ட பகுதிகளில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிகள், அதாவது 37 பள்ளிகளுக்கு இன்று வெறுமனை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் கிராமகுமார் பாடி அறிவித்தார். தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் அதாவது அந்த கவிழ்ந்த டேங்கர் லாரி கேஸ் கசிவு சிறிதாக ஏற்பட்ட நிலையில் அதையும் உடனடியாக தடுக்கப்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மாநகர காவல்துறை ஆணையாளர் அந்த பகுதியில் சம்பவ இடத்துக்கு வந்தார். அவரும் தொடர்ந்து அந்த பகுதியில் உடனடியாக போக்குவரத்துகளை சீர் செய்யும். அதே சமயத்தில் அதாவது அதுல அந்த கேஸ்ல 18 டன் கேஸ் இருப்பதை கண்டறியப்பட்டது. தொடர்ந்து அதை அதாவது எந்த அசம்பவம் நடக்காதவாறு தண்ணீர்களை அதிகாரிகளுக்கு தண்ணீர்களை அந்த கேஸ் டேங்கர் மாதிரி தூக்கி அடித்தவாறும் பாதுகாப்பு பணியில் தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில திருச்சி IOC நிறுவனத்திலிருந்து மீட்பு வாகனமும் அங்கிருந்து வரவழைக்கப்பட்டது. தொடர்ந்து பாத்தீங்கன்னா அதாவது NDRF குழுவினரும் வந்தனர். தொடர்ந்து அந்த பகுதியில் அதாவது வேறு பம்பை வைத்து 2-3 டேங்கர் லாரி நிரப்பும் முயற்சியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அந்த பகுதியில் அதாவது போக்குவரத்து தடுக்க சுற்றுவட்டார பகுதியில் அனைத்து பொதுமக்கள் மற்றும் வணிக வளங்கள் அனைத்தும் காலி செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த மீட்பு வாகனம் மூலம் அதாவது காலையில 9 மணிக்குள்ள அந்த சிறியதால இந்த கேஸ் கசிவை நிறுத்தினான். தொடர்ந்து 10:30 மணிக்கு அந்த மீட்பு வாகனம் வரவழைக்கப்பட்டது. அந்த வாகனம் அந்த மீட்பு படையில தொடர்ந்து தற்போது அந்த லாரியை மீட்டுள்ளனர். அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் கிராமகுமார் பாடி மற்றும் காவல்துறை ஆணையாளர் சரவண சுந்தர் மற்றும் உயரதிகாரிகள் அந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். தொடர்ந்து அந்த கேஸ் டேங்கர் லாரி அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு போக்குவரத்து சிறிது நேரத்தில் சரி செய்யப்படும். இந்த எந்தவித அசம்பாவிதம் என்று உடனடியாக காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தற்போது தடுத்துள்ளனர். இதனால் பொதுமக்கள் பெரும் அச்சமின்றி தற்போது அந்த பகுதி அருகே இயல்பு நிலைக்கு பொதுமக்கள் திரும்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவனேசன். நன்றிங்க சார்.